கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மொச்சக்கொட்டை குழம்பு, அப்புறம் வரகு அரிசி, அப்புறம் பசங்களுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து மொச்சக்கொட்டை குழம்பு, தயிர், கோவக்காய் பொரியல். எங்களுக்கு வந்து கீரை, மொச்சக்கொட்டை பொரியல், மொச்சக்கொட்டை பொரியல் இல்லை, மொச்சக்கொட்டை குழம்பு, கோவக்காய் பொரியல். இப்போது வந்து நம்ம சாதம் வந்து பசங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து பொன்னி அரிசி தான் நான் வந்து கொடுக்குறேன். எங்களுக்கு மட்டும்தான் வரகரிசி. என்ன பண்ணால் இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சிக்கணும். வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நான் கீரை போட்டிருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கையில் வந்து பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா வராது. இந்த அளவுக்கு தட்டிட்டு இது வேக வைக்கணும். இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம இந்த கீரை வச்சுருந்த கவரை வந்து அலசி வச்சுருக்கேன். கையோட கழுவிடலாம் அப்படின்ட்டு. பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்குது, அது கழுவி முடிச்சிட்டா வேலை முடியும். இதை பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து தேய்ச்சி கழுவி விட்டேன். நம்ம இந்த ஹார்பிக் போட்டு தான் தேய்ச்சேன். கொஞ்சம் பரவாயில்ல, பளிச்சுன்னு இருந்தது. முன்னாடினா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தது. இது ஓகேவாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இதுக்கு நெய் இல்லாட்டி எண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பசங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி லஞ்செலாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. ஏபிசி மால்ட் வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதில் வந்து அந்த ஹீட்லேயே வந்து பாதாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணட்டும், அரைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். முந்திரி போடணும். அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ ஸ்கூலை விட்டுட்டு வந்து தான் கழுவினேன். எல்லாத்தையும் கழுவிட்டு இப்போ வாஷிங் மிஷினில் வந்து பாப்பா அதுவும் என்னோடய ட்ரெஸ்ஸும் வந்து லோட் பண்ணாமல் இருக்குது. அதை லோட் பண்ணிவிட்டு அடக்கடவுளையே விழுந்துருச்சு. இதுக்கு தான் மேலே வைக்கக்கூடாது. அதை லோட் பண்ணிவிட்டு அந்த வேலை முடிஞ்சிடும். ஏன்னா மார்னிங்கில் நீங்கள் இதை பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டுது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுட்டோன்னா அடுத்த வேலை போகலாம். அடுத்த வேலை வந்து நேத்திக்கு அதாவது வாஷிங் மிஷினில் போட்ட துணி வந்து அப்படியே மடிக்காமல் இருக்குது. ஸோ அதை மடித்து வைக்கணும். நேத்தி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு வந்து அதை என்னன்ட்டு சொல்கிறேன். வாங்க, இந்த போர்டு எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நேத்தி ஒர்க். ஃபேன் வந்து க்ளீன்டு. அப்படின்னா அந்த 2 ஹாலில் இருக்க 2 ஃபேனும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. மிரர்லாம் வந்து தொடச்சாச்சு. இது நேத்தி ஒர்க்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து என்ன ஒர்க்னால் அதே மாதிரி பாருங்கள், சோஃபா துணியை மாற்றிட்டேன், டைனிங் டேபிள் தொடச்சாச்சு. அப்புறம் இந்த ஏரியா மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இதை பாருங்கள், இந்த லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பழுத்து போன மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றி விட வாரம் தண்ணி கண்டிப்பாக மாற்றணும் மணி பிளான்ட்டுக்கு. ஸோ இந்த வேலை ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வரும், எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸ்டார் ஃப்ரூட் இங்கே ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆர்கானிக் தான். அதாவது அவங்க காட்டிலே வந்து வளைஞ்சதான். அது வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி vlog வந்து இதோட முடியுது.